ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது நேற்று பங்குனி உத்திரத்தன்னைக்கு எடுத்த வீடியோ. என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். காலையில் கிச்சனில் டிஃபன் வேலையை வந்து முடித்த கையோடவே வந்து வெளியில் இப்போ நிலவாசல் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியிலையும் உள்ளே வந்து மாப் போட்டு விடணும். நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, நேற்று இந்த வேலைகள் எதுவுமே நான் வந்து செய்யலை. எப்போதுமே செவ்வாய் வெள்ளிக்கு முதல் நாளே வந்து நான் அந்த வீடு மாப் போடுறதெல்லாம் முடிச்சிடுவேன். இப்போ 2-3 நாளாகவே உடம்பு கொஞ்சம் வந்து முடியலைங்கிறதுனால நான் செவ்வாய்க்கிழமைக்கு கூட வீடு துடைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரமா இருக்க ஒரு இன்றைக்கி தொடச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன். பூஜை ஷெல்ஃபும் கிச்சனும் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நான் வெற்றிலை தீபம் போட்டேன். கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கலான்னு தான் நினச்சிட்டு படுத்தேன். இருந்தாலும் எழுந்திருக்கவும் முடியல. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அதுமாக இங்கே திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இது என்னோடய ஃப்ரெண்டு கூட கால் பண்ணியிருந்தாங்க வரீங்களான்னு சொல்லிட்டு. உடம்பு முடியலைங்கிறதுனால என்னால் வந்து போகிறதுக்கு முடியல. அப்புறம் எங்கள் சாதனாவோட டியூஷன் மேம் ஃப்ரெண்டு வந்து அவங்க மட்டும் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. என்னால் போக முடியலன்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படியா இருந்தாலுமே நான் வந்து கிளம்பிடுவேங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து போயிட்டு வந்து ஏற்கனவே முடியல, ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறனால தான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டு இருந்ததுங்க, போக முடியலேன்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு மாதமாகவே வந்து கோயிலுக்கும் வந்து சரியான முறையில் போக முடியல. திருப்பூர் முருகன் கோயிலுக்கு வாரம் போயிடுவோம். இப்போ அவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. வந்ததும் டயர்டாக இருக்கிறதுனால கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அதனாலேயே வந்து போக முடியல. தனியாகவும் வந்து சாதனா பையனை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அப்போ ஆல்ரெடி சரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ரெகுலராக போக ஸ்டார்ட் பண்ணிடலாம், வேலையும் கொஞ்சம் கம்மியாகிடும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரெகுலராக எப்போதும் போல் வந்து போகணும். இன்றைக்கி பங்குனி உத்திரம் முருகனுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அது இல்லாமல் வந்து எல்லா கோயில்களிலுமே இன்றைக்கி வந்து சிவபெருமான் பார்வதிக்கு, அதுக்கப்புறம் முருகன் வள்ளி தேவயானைக்கெல்லாம் திருக்கல்யாணம் வந்து பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற ஏரியாலேயும் வந்து பார்த்திங்கன்னா பழமையான சிவன் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து சிவபெருமான் பார்வதிக்கு வந்து திருக்கல்யாணம் இருக்குது. அதுக்கு வந்து கிளம்பணும். வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-12 தான் வந்து கல்யாணம். அந்த டைமுக்கு வந்து கிளம்பலான்ட்டு வந்து இருக்கிறேன். ஒரு 8 மணி போலலாம் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சுங்க. உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு போடுறதெல்லாம் வந்து முடிச்சிடுவேன். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நேற்று செவ்வாய்க்கிழமைங்கள வெற்றிலை தீபம் வந்து போட்டிருந்தேன். அதுதான் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பூஜை பாத்திரங்கள் எதுவும் வந்து தேய்க்கவும் இல்லைங்க. இந்த 2 குத்து விளக்கு மட்டும் வந்து அது மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவி வச்சுருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும். அது எல்லாமே அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வந்து பண்ணணும். இன்றைக்கி டிஃபன் லஞ்ச் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ரவா உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு பண்ணியிருந்தேன். சாதனாவுக்கு மட்டும்தான் லஞ்சு பேக் பண்ணணும். மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு, எள் இதெல்லாம் போட்டு ஒரு பொடி மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறியிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வறுவல் கேட்டிருந்தேன், அது வந்து பண்ணியிருந்தேன். சாதமும் வடிச்சது இருக்குது, அந்த பொடியும் கொஞ்சோண்டு இருக்குது, தயிர் இருக்குது, உருளைக்கிழங்கு வறுவல் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மதியத்துக்கு எனக்கு வெற்றிக்கு மட்டும்தான். இந்த பொடியெலாம் நிறைய இடித்து வச்சுருக்க மாட்டேங்க, என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுறது தான். அதனால் வந்து தேவைப்படும் போது அன்றைக்கி மட்டும் வந்து சும்மா கொஞ்சமாக அரைச்சிக்கிறதோட சரி. உப்புமாக்கு சட்னிலாம் எதுவும் வந்து பண்ணலைங்க. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இருக்குது, அதோடு வந்து விட்டாச்சு. ரொம்ப இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். வெற்றிக்குட்டி இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவை இன்றைக்கி வந்து தலைக்கு குளிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க, குளிக்க ஊற்றிட்டாங்க. காலையில் அவன் வேலையை வந்து முடிஞ்சிருச்சு. இப்பொழுது இன்றைக்கும் இந்த லேப்டாப்பு டிவின்னு மாற்றி வச்சுட்டு பார்க்குற வேலை தான் அவனுக்கு. இவனுக்கு வந்து 6ஆம் தேதி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஆனால் டெய்லியும் வந்து இந்த லீவில் டியூஷன் உண்டுங்க. இவன் ஹிந்தி எக்ஸாம் வந்து எழுதுறான் இல்லைங்களா, மெயினாக அதுக்கு வந்து டியூஷன் போயிட்டுருக்குறான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 ரூமில் இருக்கிற ஷெல்ஃபும் கொஞ்சம் க்ளீன் பண்ணேங்க. ரொம்ப இல்லை, இந்த பசங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது வைக்கும்போது வந்து கலைச்சி விடுறாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து திருப்பி மடித்து அடுக்கி வச்சேன், அவ்வளோதான். இந்த ரூமில் எப்போதுமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக தாங்க எப்போதுமே வச்சுருப்பேன். ஏன்னா இந்த ரூமில் என்னோடய ட்ரெஸ்ஸும் சாதனாப்பா ட்ரெஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கலைச்சி வைப்பாங்க. என்னது நான் வந்து எடுத்த மாரி வைக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கலையாது. மடித்து வச்ச ட்ரெஸ்ஸை நம்ம எடுக்கும் போதும் சரி, மற்றபடி ஏதாவது திருப்பி வைக்கும் போதும் வந்து அதேமாரி வந்து வச்சிட்டோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். சாதனா பாக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்க கிளம்புற அவசரத்தில் டக்குன்னு அதான் கண்ணாபின்னு தான் வச்சுட்டு போவாங்க. அப்புறம் அதையும் நான் சரி பண்ணி வச்சுருவேன். கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து வரவில்லைங்க. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரெகுலராக இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். சாதனா ஸ்கூலில் விட்டுட்டு நேரம் கோயிலுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டதுக்கப்புறம் தாங்க மனசுக்கு ஏதோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இப்போல்லாம் வந்து படிக்கட்டிலலாம் விளக்கு ஏற்றுறது கிடையாதுங்க. தனியாக வந்து அங்கே ட்ரை வச்சுருக்காங்க, அதில் தான் இப்போ ஏற்றிட்டுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன செடியெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு கார்டன் டூர் மாரி வந்து போடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டில் பெரிய லெவல்லலாம் கார்டன் எதுவும் கிடையாதுங்க. நான் ரொம்ப செடியெலாம் வந்து வைக்கிறதும் கிடையாது. இனிமேல் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என் கைராசியே என்னமோ தெரியல, எந்த செடி வச்சாலும் அந்தளவுக்கு செழிப்பாலாம் வளரவும் மாட்டேங்குது. அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை.
அது கொஞ்சம் செடி தான் வந்து வச்சுருப்பேன். இது ஒரு கார்டன் டூர் மாரிலாம் கிடையாதுங்க. சும்மா லைட்டாக வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்போதும் ஒரே முறையாக வந்து ஷேர் பண்ணாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோங்கிறத காமிச்சிடலாமேன்ட்டு தான் வீட்டுக்கு வரும்போது மேலே ஏறத்துக்கு முன்னாடி இது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது ஷேர் பண்ணியிருக்கிறேன். கேட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த ரவை இடத்துல அவ்வளோ செடி வச்சுருப்பாங்க. முருங்கை கன்று வச்சுருக்கேன். மருதாணி செடி 2 இடத்துல இருக்கும். அப்புறம் இந்த செம்பருத்தி, இந்த செம்பருத்திலாம் வந்து ரொம்ப வருஷமாக வளராமல் இருந்து அப்புறம் இந்த இடத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ வந்து நல்லா கொஞ்சம் செழிப்பாக வளருதுங்க. டெய்லியும் ஒரு பூ இல்லை 2 பூவாவது வந்து வச்சிருது. அப்புறம் வந்து இந்த லெமன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் துளசிக்கு பக்கத்துலேயே இந்த நெல்லிக்காய் செடி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அது கொஞ்சம் நல்லா வளர தான் ஆரம்பிச்சுது. ஆனால் அதையும் வந்து சாதனா இப்போ வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு மாதிரியா வந்து ரொம்ப அடம்பலாக வருதுன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பூச்செடின்னு வந்து தெரியலைங்க. கீழ் வீட்டில் இருந்தவங்க வந்து தொட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. அது வளரவே இல்லை. அதனால் இங்கே கொண்டு வந்து தரையில் வச்சுருக்கிறேன். இது என்ன செடின்னு வந்து தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பூச்செடி மாரி தான் வந்து எனக்கு தெரியுது. ஆனால் சரியாக தெரியல. அதுக்கு பக்கத்தில் இந்த லெமன் வந்து இருக்குது. இந்த மருதாணி செடிக்கு அந்தாண்ட பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரளி செடி வந்து வச்சுருக்கு. அது இடுக்கில் இருக்கிறனால சரியாக தெரியல. அதுக்கு வந்து வெயில் அந்த அளவுக்கு படல, நிழலாக இருக்கிறனால அது பெருசாக அது வளரலை. அது என்னமோ தெரியலங்க. இந்த செம்பருத்தியும் இந்த மருதாணி மட்டும் திடீர்னு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. மற்றதெல்லாம் வந்து வச்சபடியே தான் வந்து இருக்குது. அப்புறம் இந்த தொட்டிலாம் வந்து அந்த மழைநீர் சேகரிப்பு கிட்ட வந்து வச்சுருந்த அந்த செடி எல்லாமே இது வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து லெமன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கன்று இருக்குது. கருவேப்பிலை கன்று வந்து இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். அது என்னன்னு தெரியல. நான் ஏற்கனவே தரையிலையும் வந்து முன்னாடி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டார்டிங்கில் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி கருவேப்பிலை கன்று இருக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த கருவேப்பிலை கன்று கீழ் வீட்டில் இருந்தவங்க வந்து அந்த தொட்டியில் வச்சுருந்தாங்க. சரி அது எடுக்கிறதுக்கு மனசு எல்லாமே திருப்பி அப்படியே வந்து தொட்டியிலே இருக்கட்டும்ட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் வந்து கீழ் வீட்டில் வந்து அவங்க தொட்டியில் வச்சு விட்டது தான். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தொட்டியில் பாவக்காய், பழுத்து போன பாவக்காய் இருந்ததுங்க. அது விதை கொண்டு வந்து போட்டிருக்கேன். அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 தான் முளைச்சிருந்தது. அப்புறம் நான் டியூஷனில் போய் ரெகுலராக உட்கார எடுத்துட்டு அந்த இடத்துலையும் வந்து ஒரு பாவக்காய் கொடி வந்து வளர்ந்ததுங்க. சின்னதாக தான் இருந்தது. அதையும் பிடிங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு தொட்டிலையும் திருப்பி அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூரவள்ளி தான் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு 4 தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து இந்த வில்வ மரம் இருக்குங்க. இந்த வில்வ மரத்துலேயும் வந்து இப்போ வந்து இந்த வெத்தலை கொடி வந்து ஏற்றி விட்டுருக்குறேன். இப்போ இதுக்கு நல்லா வந்து வெயில் படுறதுங்கிறதுனால வெத்தலை வந்து நல்லா பெருசு கையை காலத்தோட நல்லா பெரிய பெரிய இலையாக வந்து நிறைய வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அது இந்த வில்வ மரத்தில் வந்து ஏற்றி விட்டுட்டேன். இன்னொரு சைடில் வந்து தென்னை மரத்துலேயும் கொஞ்சம் வெத்தலை கொடி வந்து ஏற்றி விட்டுருக்குறேன். ஆனால் அது அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய வெத்தலையாக வரலைங்க. குட்டி குட்டி வெத்தலையாக தான் வருது. ரெகுலராக வந்து நம்ம வெற்றிலை தீபம் வந்து போடுறது நம்ம வீட்டில் பிரிக்கிற வெத்தலையில் தாங்க வந்து பிரித்து போடுறேன். எனக்கு அது ரொம்ப வெத்தலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பூச்சி பூச்சியாக இருந்தது, அதை மட்டும்தான் நான் கடையில் வாங்கிக்கிறது. இந்த வெத்தலை கூட எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் மாமியார் வீட்டில் இன்னும் பெரிய பெரிய இலையாக இருக்கும் அந்த வெத்தலை மட்டும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இப்போ தான் இங்கே சிமெண்ட்டு போட்டாச்சு. சிமெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி மண் தரையாக இருக்கும்போது வெத்தலை கொடி தான் நிறையா இருக்கும். அப்புறம் இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருந்தப்போ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் இப்போ கொஞ்சம் நல்லா வளருதுங்க. இந்த இடத்துலலாம் இப்போ நல்லா வெயில் படுதுங்கிறனால நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. அது என்ன கலரில் பூ பூக்குன்ட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அது எப்போ கொஞ்சம் பெருசாகி முக்கு வச்சு பூ வைக்கணும்னு எதிர்பார்ப்போடு வந்து இருக்கிறேன். செம்பருத்தி செடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லா கலர்லேயும் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஆசை. அதேமாரி ரோஸ்லாம் எல்லா கலர்லேயும் வாங்கிட்டு வந்து வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கைராசிக்கு எப்படி வச்சாலும் வளர மாட்டேங்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிச்செடி தாங்க. ஒரு 3 மல்லிச்செடி வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே அது ஆகுது வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு. நிழல் அதிகமாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து வளரல. இப்போ கொஞ்சம் மட்டையெல்லாம் கழிச்சதுனால இந்த மல்லிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் பட ஆரம்பிக்குது. இப்போயாவது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து பூ வைக்கணும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு வந்து இருக்கிறேன். அந்த மல்லிச்செடிலாம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கட் பண்ணி விடுவேன். இருந்தாலும் அது வளருமே தவிர பூ மட்டும் வைக்க மாட்டேங்குது. நான் இந்த அரிசி களையிற தண்ணி, அப்புறம் இந்த காய்கறி தோல்லாம் வந்து 2 3 நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியெலாம் வந்து அதெல்லாம் ஊற்றி பார்த்துட்டேங்க. என்ன தான் பண்ணாலும் வளர மாட்டேங்குது. இல்லை கடையில் ஏதாவது வந்து இந்த பூ வைக்கிறதுக்குன்னு ஏதாவது மருந்து வாங்கியாந்து வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். அதையாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் இந்த சந்தன முல்லை கொடி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கியாந்து வச்சேங்க. அதுவும் வந்து வளரதே தவிர அதுவும் வந்து பூ வைக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து இன்னும் வந்து படலை. இந்த மல்லிச்செடிக்கிட்டலாம் வெயில் இருக்குது. ஆனால் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்தோட அந்த மட்டை நிழல் படுறதுனால வெயில் அந்தளவுக்கு வரல. வெயில் இல்லாமலே நிறைய செடி வந்து அந்தளவுக்கு கிளம்ப மாட்டேங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் செடி தான். இதுவும் ரொம்ப நாள் இதே சைஸில் தான் வந்து இருக்குது. நிறைய வந்து துளசிலாம் இருந்ததுங்க. கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது வந்து காஞ்சி போனதெல்லாம் வந்து பிடுங்கி போட்டுட்டேன். இப்போதைக்கு 1 2 தான் இருக்குது. இப்போ இதில் அந்த விதை வந்தால் அது எடுத்து தூவி விடணுன்ட்டு நான் பார்க்குறேன். கொஞ்சம் இதுக்கு முன்னாடிலாம் நிறையா இருக்கும் துளசி.
அப்புறம் இந்த வல்லாரைக்கீரை அங்கங்கேயும் ஒன்று வந்து முளைச்சிருக்குதுங்க. நான் முன்னாடி க்ளீன் பண்ணும்போது அந்த வேரோட விட்டுட்டு தான் வந்து நான் க்ளீன் பண்ணினேன். அங்கங்கே 1, 2 இப்போ வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளது வந்து பெரிய கார்டன்லாம் வந்து கிடையாது. இவ்வளோ தான் செடின்னு வந்து வச்சுருக்கிறேன். சாணி அப்பப்போ இதுமாரி கொஞ்சம் கெட்டியாக மாடு போடும் இல்லைங்களா, அந்த கெட்டியாக போடுற சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு செடிக்கு அப்பப்போ போட்டு விடுவேன். அந்த சாணி தான் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லா செடிக்கும் வந்து போட்டு விடணும். செடிகளுக்கு பொதுவாக வந்து நல்ல வெயில் வரணும்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதுதான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நல்ல நிழலாக தான் வந்து இருக்கும். அதனால தான் வந்து கிளம்பல. கீழே வந்து அந்தமாரி செடி தான் வச்சுருக்கிறேன். மேலே வந்து ரொம்ப எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. சும்மா இந்த 2 தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றுத்தில் வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கிறேன். அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சுருக்கனால நல்லா கொடி மேலே வரைக்கும் ஏறுது. இன்னொரு இந்த வாளியில் வந்து பார்த்திங்கன்னா, அது தப்பு செடி, இந்த தக்காளி செடி தானாக முளைச்சது தான். இதில் ஏற்கனவே வந்து வெத்தலை கொடி வந்து வச்சுருந்தாங்க. அது திடீர்னு நல்ல கொடியாக வந்துட்டு தான் இருந்தது. அது டக்குன்னு செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி கீழேருந்து வெத்தலை கொடி எடுத்துகிட்டு வந்து திருப்பி வச்சு விட்டுருக்கிறேன். மேலே கொடி ஏற்றலான்னு சொல்லிட்டு அது இப்போ தான் வந்து பொழைச்சி வந்திருக்குது. அந்த தக்காளி செடியிலையும் வந்து பூ வேறு வச்சுருக்குது. அவ்வளோதாங்க. மேலே இந்த வராண்டில் அதை வச்சுருப்பேன். மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தாழை மட்டும் தான் இருக்கும். அப்புறம் 2, 3 தொட்டியில் இந்த பட்ரோஸ் செடி வந்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். மெயினாக எனக்கு வந்து இந்த 2, 3 கலரில் ரோஸு, அதுக்கப்புறம் செம்பருத்தி வந்து என்ன 2, 3 கலரில், அப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா அது பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. இந்த செண்பகப்பூ செடி, அதுக்கப்புறம் இன்னும் வெள்ளையாக ஒரு பூ வந்து பூக்குங்க. அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். பார்த்தா டக்குன்னு ரோஸ் மாதிரி இருக்கும். அந்த செடியெலாம் வாங்கி வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன ஒன்று, நம்ம வச்சா வளர மாட்டேங்குது அப்படிங்கிறனாலே வந்து அந்த ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குது தவிர பெருசாக நான் அதை வந்து வாங்கி வச்சு வளர்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்க மாட்டேங்கிறேன். ஒரு வேளை எனக்கு ராசி இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறதும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்து இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையை வந்து சாப்பிட்டுட்டு அந்த வெறும் உப்புமா தாங்க. எனக்கு உப்புமாலும் சூடாக செஞ்சு சாப்பிட்டா தான் வந்து பிடிக்கும். ஆறி போயிடுச்சு. சரியுமே எதுக்கு வேஸ்ட்டாக சூடு பண்ணிட்டுன்ட்டு திங்க முடியாமல் அதை தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி போட்டு குடித்தேங்க. வெற்றிக்குட்டியை வந்து காலையில் இருந்துச்சு, அவனு டீ குடிக்கல. அப்புறம் அவனுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அப்புறம் நம்மள்ட்ட வழக்கம் போல யூடியூப் ஒர்க்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து இனிமேல் வந்து கிளம்பணும். என்னடி செல்லம் பண்ணுற? சட்டை போட்டுக்க வேண்டியது தானடி, ஸ்லீவ்லெஸ் சட்டை போட்டுக்கோப்போ. இதாக இருக்குது பாரு, ஆரஞ்சு அந்த சைடு. நான் எதில் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் அதில் இருக்குது பாரு, டெய்லி டிஷர்ட் தான் இருக்குது பாரு, செகண்ட் இது அந்தாண்ட. அதில் தான் ஆரஞ்சு கலர் ஸ்லீவ்லெஸ் ஒன்று இருக்கும் பாரு, பனின்னு இருக்கும் பாரு, அதை எடுத்து தரணுமாடி. சரி தான், டீ குடி, ஊற்றிடாத, டீ குடி. வர இந்த லைட் யார் இங்கே வச்சது? நான் அன்றைக்கி வேறு இடத்துல வச்சுருந்தேனே. நீ வைக்கலடி. இந்த ஷர்ட் இங்கே பாருங்க. கேம் ஆடுச்சுலாம் எந்த பக்கம் கை வைப்பாங்க தெரியுமா? எந்த பக்கம் வைப்பாங்க? சரி, இங்கே உட்காந்துட்டு அக்காவோட திங்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, சரியா? நீ முதல்ல டிஷர்ட் போட்டால் தானே. இந்த டீ குடிங்க, குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாடுங்க. அதுக்குள்ளே அம்மா வந்து வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்துட்றேன், சரியா? இன்றைக்கி டியூஷனில் என்ன மேக்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ஹிந்தி ஹோம்ஒர்க்கா? ரெண்டுமே. மேக்ஸில் என்ன மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? ரெண்டுமேவா? 2 டிஜிட் 3 டிஜிட்டா? சரி வா, அது அம்மா ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? மியூட்டில் வை. ஓகேவா? அம்மா வாய்ஸ் கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கு கேம் டைம். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எங்கே போகணும்? கோயிலுக்கு போகணும், சரியா? சரி, ஊற்றிடாத. முதல்ல டீ குடிச்சிட்டு சல்வர் கொடு. வெற்றிக்குட்டி வந்து செம ஜாலியாக இருக்கிறாங்க. அக்காவுக்கு மட்டும் தான் ஸ்கூலு, எனக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஒரு ரூமில் வந்து உட்காந்துட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு விளையாண்டுட்டுருக்குறேன். ஆனால் வந்து சும்மானு இருக்க மாட்டாங்க. எதாவது ஆராய்ஞ்சிக்கிட்டு எதாவது ஒன்று பண்ணி வச்சுருவான். அப்புறம் அவள் வந்து பார்த்துட்டு கத்துவாள். அப்படின்னு 2, 3 நாள் இவனுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் தான் வந்து எப்படி சமாளிக்க போகிறேன்ட்டு வந்து தெரியல. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இதே கஷ்டம்தான். பசங்கக்கிட்ட ஒரு நாள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு யுகம் போகிற மாரி தாங்க இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப வந்து சேட்டை பண்ணுறாங்க. அது வெற்றியில் இப்போ ரொம்ப வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தாங்க இருந்தேன். இதை நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.